ஹாய், நான் பெனிலா. த லேர்னிங் கர்வ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் விண்ட் டர்பைன் பற்றி பேச போகிறேன். காற்றில் இருக்கிற எனர்ஜியை மின்சாரமாக மாற்றுற மிஷின் தான் விண்ட் டர்பைன். ஜென்ரலாக விண்ட் டர்பைனுக்கு 3 பிளேட்ஸ் இருக்கும். காற்று வீசும்போது இந்த பிளேட்ஸ் சுற்றும். இந்த பிளேட்ஸை ஷாஃப்ட் மூலமாக ஜென்ரேட்டரோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பிளேட் சுத்த சுத்த இந்த ஜென்ரேட்டர் மின்சாரம் தயாரிக்கும். இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நீங்கள் விண்ட் டர்பைனை கவனிச்சிருக்கீங்களா? இந்த பிளேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டாக எல்லாம் சுத்தாது, மெதுவாக தான் சுற்றிட்டு இருக்கும். அதனால ஜென்ரேட்டருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீடை கியர் பாக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு விண்ட் டர்பைன் ஒவ்வொரு மணி நேரமும் தயாரிக்கிற மின்சாரத்தின் அளவு ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. தயாரிக்கிற மின்சாரத்தின் அளவு காற்றோட வேகத்தை பொறுத்தது. காற்றோட வேகம் ரொம்ப கம்மியாக இருந்தால் நம்மளால் மின்சாரம் தயாரிக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் வந்த உடனே ஜென்ரேட்டர் மின்சாரம் தயாரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்பீடை தான் கட் இன் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் காற்றோட வேகம் அதிகமாக அதிகமாக தயாரிக்கிற மின்சாரத்தின் அளவும் அதிகமாயிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் விண்ட் டர்பைன் தன்னோட மேக்சிமம் பவரை ஜென்ரேட் பண்ணும். அந்த ஸ்பீடை ரேட்டட் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. இந்த ரேட்டட் ஸ்பீடை விட காற்றோட வேகம் அதிகமானாலும் நம்ம விண்ட் டர்பைனால் இதுக்கு மேலே அதிகமான மின்சாரத்தை தயாரிக்க முடியாது. ஒருவேளை புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் விண்ட் டர்பைன் மின்சாரம் தயாரிக்கிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். அதனால பவர் ஜென்ரேஷனை ஷட் டவுன் பண்ண வேண்டியது தான். பவர் ஜென்ரேஷனை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டமோட பிரேக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேலே விண்ட் டர்பைன் மின்சாரம் தயாரிக்காது. அந்த ஸ்பீடை கட் அவுட் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. விண்ட் டர்பைனில் முக்கியமாக 4 பார்ட்ஸ் இருக்கும். ரோட்டார், நெசல், டவர், அப்புறம் ஃபவுண்டேஷன். ஃபஸ்ட்டு ரோட்டார். இந்த பிளேட்ஸும் ஹப்பும் சேர்ந்தது தான் ரோட்டார்னு சொல்கிறாங்க. அடுத்து நெசல். இந்த ரோட்டாருக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குதுல்ல, இதுதான் நெசல். இதுக்குள்ள கியர் பாக்ஸ், ஜென்ரேட்டர், பிரேக், அப்புறம் வேற எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் டவர். ரோட்டார், நெசல் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த டவர் தான். இந்த வெயிட் எல்லாம் தாங்குற அளவுக்கு இந்த டவரை நல்ல ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஃபவுண்டேஷன். எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தான் விண்ட் டர்பைனும் ஒரு நல்ல ஃபவுண்டேஷனுக்கு மேலே தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. தெர்மல் பவர் பிளான்ட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்க நமக்கு நிலக்கரி, அதாவது கோல் தேவைப்படுது. தினம் நிறைய டன் கணக்கில் நிலக்கரி தேவைப்படுது. அதுவே நமக்கு விண்ட் டர்பைன் மூலமாக மின்சாரம் தயாரிக்க நமக்கு காற்று மட்டும் இருந்தால் போதும். காற்று நமக்கு ஃப்ரீலி அவைலபிள் ரிசோர்ஸ். இன்னும் சொல்லப்போனால் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. கிளைமேட் சேஞ்சுக்கு தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் விண்ட் டர்பைன் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணாது. அப்போது உடனே இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு நாடு முழுசாக இந்த விண்ட் டர்பைனை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தானேன்னு நினைக்கிறீங்களா? அது சாத்தியம் கிடையாது. காரணங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கமர்ஷியல் விண்ட் டர்பைனோட விலை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட $2-4 மில்லியன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு விண்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 100கணக்கான விண்ட் டர்பைன்ஸ் இருக்கும். புதுசாக ஒரு விண்ட் ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அது எவ்வளோ பெரிய பட்ஜெட் ப்ராஜெக்ட்னு யோசிச்சு பாருங்கள். அதனால எல்லாமே பார்த்து நல்லா ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு யோசிப்பாங்க.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி காற்றோட வேகம் அதிகமாக இருந்தால் தயாரிக்கிற மின்சாரத்தின் அளவும் அதிகமாக இருக்கும். அப்போது விண்ட் டர்பைனை வருஷம் ஃபுல்லாக நல்லா காற்றடிக்கிற இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் நிறைய மின்சாரம் தயாரிக்க முடியும். ஒரு இடத்துல விண்ட் ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா அந்த இடத்தோட விண்ட் ஸ்பீட், விண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. விண்ட் ஸ்பீடும் விண்ட் டைரக்ஷனும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஆனிமோமீட்டருங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தோட ஆவரேஜ் விண்ட் ஸ்பீட் 5.8 மீட்டர் பர் செகண்ட் இருந்தால் அங்கே விண்ட் ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதை விட கம்மியாக இருந்தால் அங்கே விண்ட் ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குஜராத்லேயும் தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் அதிகமான விண்ட் டர்பைனை பார்க்க முடியும். இந்த விண்ட் ஸ்பீடை வச்சே இன்னொரு கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்டிடியூட் அதிகமாக ஆக விண்ட் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியில் கீழே இருக்கிறத விட காற்றோட வேகம் அதிகமாக தான் இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் விண்ட் டர்பைனோட டவரை நல்ல லென்த்தியாக வச்சுருக்காங்க. மேலே போக போக காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும். அதனால நிறைய மின்சாரமும் தயாரிக்கலாம். அதே மாதிரி கடலில் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும். அதனால இப்போ நிறைய ஆஃப் ஷோர் விண்ட் டர்பைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் 1986 விண்ட் பவரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பத்தில் தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிராவில் தான் விண்ட் ஃபார்ம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய மாடல் விண்ட் டர்பைன்ஸ் இன்னுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. சரி, இந்த பழைய மாடல் விண்ட் டர்பைனுக்கும் புதிய மாடல் விண்ட் டர்பைனுக்கும் என்ன வித்தியாசம்? இதில் எது சிறந்தது? புதிய மாடல் விண்ட் டர்பைன் தாங்க சிறந்தது. இதில் நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக விண்ட் டர்பைனோட பிளேடு லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விண்ட் டர்பைன் அதிகமான மின்சாரம் தயாரிக்கணும்னா 2 முக்கியமான விஷயம் தேவைப்படுது. ஒன்று விண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கணும், இன்னொன்று ஸ்வெப்ட் ஏரியா அதிகமாக இருக்கணும். இந்த ஏரியாவை தான் ஸ்வெப்ட் ஏரியான்னு சொல்கிறாங்க. இது சர்க்கிளாக இருக்கிறதுனால இதோட ஏரியா πr². இங்கே ரேடியஸ் ஆறுங்கிறது டர்பைன் பிளேடோட லென்த்து. அப்போது இந்த ஸ்வெப்ட் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த பிளேடோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால தான் மாடர்ன் விண்ட் டர்பைன்ஸில் பிளேட் லென்த் நல்ல நீளமாக வச்சுருக்காங்க. சரி, இன்னொரு கான்செப்டுக்கு வருவோம். காற்று எப்பவுமே ஒரே திசையில் தான் அடிக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம விண்ட் டர்பைன் காற்றை பார்த்து இருக்கணும். அப்போ தான் அதிகமான மின்சாரம் தயாரிக்க முடியும். மாடர்ன் விண்ட் டர்பைன்ஸில் இந்த நெசல் ரொட்டேட் ஆகுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு சர்வோ மோட்டாரை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போது காற்று எந்த திசையில் அடித்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நெசல் ரொட்டேட் ஆகும். விண்டோட டைரக்ஷனை ஆனிமோமீட்டர் மூலமாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆனிமோமீட்டர் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு சிக்னல் அனுப்பும். மைக்ரோ கண்ட்ரோலர் சர்வோ மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.